ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, வியாபார வாழ்க்கை, அலுவலக பணிகள், காதல் வாழ்க்கை எல்லாமே எனக்கு எப்படி இருக்குன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கி இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்க நண்பர்களே. மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினசரி பார்க்க முடியும். ஏன்னா மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் ஜூன் மாதம் 6ஆம் தேதிங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் அமாவாசை தினமாக அமைந்துள்ளதுங்க. தந்தை இல்லாதவர்கள் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு, தந்தைக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசியில் 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க. ராசி அதிபதியும் சேர்த்து ராசியிலேயே 5 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 12ஆம் இடத்தில் செவ்வாயும் 11ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்புங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்குங்க. உங்களுக்கு பிடித்தமான மேற்படிப்பை படிப்பதற்கான வாய்ப்புகள், இப்போது சந்தர்ப்பங்கள் உருவாகும். உங்களுக்கு பிடித்தமான காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்குங்க. பிடித்தமான கோர்ஸை நீங்க படிக்க முடியும். ஸோ மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியுங்க. ஆசைப்பட்ட நல்ல உயர்வான நிலையை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்குங்க. உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய அதிர்ஷ்டமும் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல ஒரு இன்கம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. நல்ல வருமானம் கிடைக்கும். அதனால நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடித்து செட்டில் பண்ணுவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியிலும் வசூலாகும். அதனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். வியாபார வாழ்க்கையை அதிகமான ஆனந்தம் தருவதாக இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு அமைகிறது நண்பர்களே. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்க வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லாம அகலக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களை நம்பி யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க கை கொடுத்து உதவ தவற மாட்டீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு கெத்து கூடக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் வரவு செலவு சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. சீராக இருக்கும். எல்லா விதமான கொடுக்கல் வாங்கலும் சீராக முடிப்பீங்க. கையில பணப்பழக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கும். எப்ப பாரு கையில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால நீங்க ரொட்டேஷன்ல பணத்தை இன்னைக்கு அதிகமாக நீங்க செலவிடுவீங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வகையில ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. சிறந்த ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களது உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் புனிதமான சில நபர்களிடம் நீங்க ஆலோசனை பெற்று சில ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு பயணங்கள் மூலமாக கொஞ்சம் இன்னைக்கு அலைச்சல் இருக்கலாம். அதனால கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆனா அதுக்கேற்றபடி உங்களுக்கு பண வரவுகளும் கிடைக்கும். அதனால அலைச்சல்களுக்கு ஏற்ற உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க நண்பர்களே. நீங்கள் எல்லாருடைய அட்டென்ஷனையும் இன்னைக்கு சிறப்பாக பெறுவீங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு வரிசையாக பல விஷயங்கள் சாதகமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எல்லாரும் உங்களை உற்று நோக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். எதை ஃபாலோ பண்றதுங்கிறதே உங்களுக்கு தெரியாத அந்த அளவுக்கு நிறைய சாய்ஸஸ் இன்னைக்கு உங்க காரியங்களும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் நண்பர்களே. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள். எல்லாருடைய கவனம் உங்க மேலேயே இருக்கிறதுனால நீங்க புகழ்மிக்க ஒரு நபராக நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்க மனக்குறந்த காதலருடன் நீங்க உங்க அன்பை முழுமையாக வெளிப்படுத்த முடியாமல் போகலாம். அதனால பொறுமை அப்படின்றது காதல் வாழ்க்கையில கண்டிப்பாக தேவைங்க. அவசரப்பட வேண்டாம். இன்றைய தினம் உங்க மனக்குறந்த காதலருடன் நீங்க சின்ன சின்ன மன வருத்தங்களை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களது மாமியார் வீட்டில இருந்து சின்ன சின்ன செய்திகள் உங்களுக்கு வருத்தம் தரக்கூடிய வகையில் சேரலாம். அதனால சின்ன மன வருத்தம் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. அதனால அதை குறித்து நீங்க அதிகமான நேரத்தை சிந்தனை செய்து இழக்கக்கூடாது. நேர மேலாண்மை ரொம்ப அவசியம். ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே நீங்க நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில உங்க சொந்த பந்தங்கள் மூலமாக சின்ன சின்ன சிக்கல்கள் சங்கடங்கள் வரலாங்க. அதனால உங்க சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் ஒரு லிமிட்டா வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்க திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க பழகக்கூடிய இந்த விதத்துல உங்க திருமண வாழ்க்கையில மற்ற 3ஆம் நபர் தலையீடு, குறிப்பாக உறவினர் தலையீடை நீங்க கண்டிப்பாக அனுமதிக்க கூடாதுங்க.
வாழ்க்கை துணையிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலக்கூடிய இந்த நல்ல தருணத்துல நீங்க மூன்றாம் நபர் பேச்சு கேட்டு நீங்க எந்த விதமான தவறான பேச்சுவார்த்தையும் பேசக்கூடாதுங்க. கொஞ்சம் அதை மட்டும் தவிர்க்கிறது நல்லது நண்பர்களே. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கரெக்டான அங்கீகாரம் கிடைக்குங்க. உங்களுக்கு இன்கிரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க திறமைக்கேற்ப உங்க தகுதிக்கேற்ப ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். மாணவர்களுக்கு கல்லூரியில உங்களுக்கு பிடித்தமான படிப்பை படிக்க முடியும் என எல்லா வகையிலும் எல்லா வயதினருக்கும் சிறப்பு நன்மைகளை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க. கையில பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுனால பல்வேறு வகையில உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். புதிதாக நண்பர்கள் சேருவாங்க. நீங்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ஆதரவு பெருகும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 2 அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ரிஷபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு அண்டை வீட்டர் முதல் கொண்டு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. உத்தியோக பணியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு தேவையான ஆதரவும் வெவ்வேறு வகையில கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபார ரீதியாக சிந்தனைகள் உங்க மனதில் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. ஒருவேளை நீங்க வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல மதிப்பான கெத்தான சூழல் அமையக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். வியாபார ஐடியாக்கள் நிறைய உருவாகக்கூடிய மதிப்பு நிறைந்த நாள் இன்றைய தினம். மிருக சீரிஷம் நட்சத்திரத்துல பண்ண நண்பர்களுக்கு இயல் இசை நாடகம் சின்னத்திரை பெரிய திரை என எந்த கலைத்துறை சார்ந்த நண்பர்களாக நீங்க இருந்தாலும் சரிங்க, இந்த தினம் உங்க முயற்சிகள் உங்க துறையில நீங்க கண்டிப்பாக நிறைய செய்யுங்க. ஏன்னா முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். அதனால் வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க. மேலும் உங்களது பணிகள் எதுவாக இருந்தாலும் அலுவலக பணிகள் மட்டுமல்ல, உங்களது பர்சனல் வாழ்க்கையிலும் உங்களது பணிகள் எதுவாக நீங்க செய்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கலான சில நுட்பங்கள்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்குங்க. முதல்ல மன திருப்தி ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களது முயற்சிகள் சாதகமாகும். அதனால கலைஞர்கள் குறிப்பாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.